திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல். தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தெருநாய் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள், தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிற நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். தெருநாய்கள் விவகாரம் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக 2 மாத கால அவகாசம் வழங்கியும் அனைத்து மாநிலங்களும் முறையாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அது தொடர்பான ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யாத தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில தலைமை செயலாளர்கள் ஆஜராகி திங்கட்கிழமை ஆஜராக வேண்டும் என தற்பொழுது உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். முன்னதாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அடிப்படையாக கொண்டு தெலுங்கானா, மேற்கு வங்கம், டெல்லி உள்ளிட்ட 3 மாநிலங்கள் மட்டுமே தற்பொழுது வரைக்குமே பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு மனுவை தாக்கல் செய்யாதது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தெருநாய்க்கடி என்பது தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்து வருகிறது. இது ஏதோ ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இல்லாமல் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களிலுமே தெருநாய்க்கடி நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இந்த போன்ற ஒரு நிகழ்வு நம் நாட்டின் நிலைமையை உலக நாடுகளுக்கு தெருநாய் கடி சம்பவங்கள் எடுத்துக்காட்டி வருகிறது. நாங்களும் தொடர்ந்து இது சம்பந்தமான செய்திகளை படித்து வருகிறோம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2 மாத கால அவகாசம் வழங்கியும் மாநிலங்கள் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யாத தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில தலைமைச் செயலாளர்கள் அடுத்த திங்கட்கிழமைக்குள் ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என தற்பொழுது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல்.